ஹாய், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கெல்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், கேட்போம். அப்புறம் இன்றைக்கி உள்ள டாபிக் வந்துடும் மக்களே. ஏன்னா ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. மேபி இன்றைக்கி நான் லைவ் போட மாட்டேன். போட முடிஞ்சால் நான் போட்டுடுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்றைக்கு போட முடியாது. 3 days கண்டிப்பான முறையில் நான் வர முடியாது. ஆனால் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சால் இன்றைக்கி வர முடிஞ்சால் வரேன், வர முடியலன்னா சொல்ல முடியாது, ஓகேங்களா? நாளைக்கு சுத்தமாக வர முடியாது, நாளான்றைக்கு சுத்தமாக வர முடியாது, ஓகே சரிங்களா? அதுக்காக நான் இன்றைக்கி வீடியோ மட்டும் டைம் கிடைக்கும் போது வீடியோலாம் போட்டுடுறேன். வீடியோ பாருங்கள், ஓகே? அப்புறம் ஏண்டி இல்லை, நான் உங்களெல்லாம் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், ஓகேவா? நீங்களா ஒரு ஃபோட்டோவை போட்டிங்க, நீங்களாகவே மலேசியா ஏஜெண்ட்டுன்னு அதில் போட்டிருந்தீங்க, ஓகேவா? மலேசியா ஏஜெண்ட் அப்படின்னு போட்டு என்னை முத்திரை குத்துனீங்க. அப்புறம் நீங்கள் சரி ஓகே, அப்போ அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் ஏண்டி முண்டை கொரிலா உன்னை தான் சொல்கிறேன், அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் இது யாருன்னு கேட்கும் போது ஜான் கிழவி அப்படின்னு சொன்னது நீ தானே சொன்ன. உன்னோட கமெண்ட்ஸ் தானே அங்கே இருக்குது. அது அப்புறம் எப்படி நீ சொல்லலை, அது என் படம் இல்லைன்ற எப்படி சொல்கிற சொல்லு மக்களே. இப்போ இது என்ன கதைன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுதா? அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் இனிய, ஓகேவா? என்ன அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்களாம். அதனால அது எப்படி சொல்ல முடியும்? அவள் அழகா இல்லைன்னு நீங்களாம் சொல்லியிருக்கணும். அவள் கிழிஞ்சி போன கந்தல் துணின்னுலாம் சொல்லியிருக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவளுக்கு ஆத்திரம் வரும்ல. ஒரு கொரிலாவையே நீங்களாம் அப்ரிஷியேட் பண்ணும் போது என்னையெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பான முறையில் கொரிலாவுக்கு ஆத்திரம் வருமா வராதா? வரும்ல. அதனால தான் அந்த கொரிலா பாயின்னு பாயுது, ஓகேவா? சரிங்களா? கொரிலா முண்டை, நான் அழகாவே இல்லைன்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் போட்ட அந்த படத்தை? அப்புறம் நீ ஏன் சொல்கிற 30 வருஷத்துக்கு முன்னே ஏஐ தொழில்நுட்பத்தில் என்னை கேட்டு என்னை போட சொன்னாங்க, அதனால நான் போட்டேன் அப்படின்றல. நான் உன்னை போட சொன்னேன். அந்த படத்தை எடிட்டிங் பண்ணி பிட்டிங் பண்ணி போடு. அந்த முண்டமே இந்த எடிட்டிங் கிட்டிங்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, புரியுதா? அதெல்லாம் நான் செய்கிற ஆளும் கிடையாது, ஓகேவா? அந்த ஃபோட்டோ எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. என்னென்னா, நானும் என் கணவரும் ஒரு கல்யாண வெட்டிங்க்கு போயிட்டு வரும்போது காரில் உட்காந்து அந்த படத்தை நான் பிடிச்சேன், ஓகேவா? ஒரு வெட்டிங் போயிட்டு வரும்போது தான் போயிட்டு காரில் உட்காந்து படம் பிடிச்சது. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த கண்ணில் நான் இது போட்டிருந்தேன், லென்ஸு போட்டிருந்தேன், ஓகேவா? அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் நான் அதெல்லாம் போடுறதில்ல, அந்த லென்ஸ்லாம் போட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்ததுலேருந்து அந்த மேக்கப்பு ரொம்ப போட மாட்டேன். ஆனால் மேக்கப்லாம் பண்ணுவேன். இப்போ நான் எங்கே ஒரு இடத்துக்கு போனேன்னா மக்களே, அதெல்லாம் டீசெண்டாக அழகாக எப்படி போகணுமோ. இப்போ நான் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டீச்சர் கோர்ஸ்க்கு போகிறேன்னா அது என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸுக்கு போனேன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்தால் வெறும் நைட்டி தான் போட்டிருப்பேன், வேறு எதுவுமே இது பண்ண மாட்டேன், ஓகேவா? அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். மேக்கப்பு போட்டாலும் போடலைனாலும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான், ஓகேவா? அதில் வித்தியாசம் இல்லை, மறைவு இல்லை, அதுதான் நான். இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படி இப்படின்றாங்களே, அதிலெல்லாம் என்ன கருப்பாக உள்ளவங்களை சோப்பாக காட்ட முடியும், சோப்பாக உள்ளவங்களை கருப்பாக காட்ட முடியுமா? அப்படியா? எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியாது. ரூபம், மூஞ்சி, ஃபேஸு அதே மூஞ்சி தான், அதே இது தான் இருக்க முடியும் இல்லையா? அதை எப்படி மாற்ற முடியும் இல்லை கேட்குறேன். ஒருத்தவங்களோட ஃபேஸை எப்படி மாற்ற முடியும்? ஏஐ தொழில்நுட்பத்தில் மாற்ற முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓகேவா? நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போய் தொலைங்க. நீங்களே போடுறீங்க, அப்புறம் நீங்களே இல்லைன்றீங்க. அது ஐ டோன்ட் மைண்ட் இட், ஓகே? எனக்கு அது விஷயம் இல்லை. இப்போது புரியுதா? நீ ஏன் போட்ட, நான் சந்தோஷப்பட்டேன், ஓகே, என் படத்தை போட்டுட்டேன். இது ஏன்னா இது ஏஐ தொழில்நுட்பமாக இருந்திருந்தால் நான் ஏற்கனவே அதை எடுத்து போட்டுருப்பேனே,
ஓகேவா? இது இது என் படம் இல்லை, இது ஒரிஜினல் படம் இல்லை, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேனே. ஏன் நான் போடலை? எதுக்காக நான் போடலை? எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நான் அதை போடலை. சரிங்களா? ஏன்னா எதுவும் ஒரு இது வந்தால் கூட அந்த சத்தியத்தை நான் மீறுற மாதிரி ஆயிடும். யாரோட சத்தியத்தையும் நம்ம இது பண்ணிடுவேன், ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் என் குடும்பத்தில் யாருக்கிட்டையாவது நான் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணனோவோ இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுனாவோ நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மரியாதை ஃபுல்லாக என் குடும்பத்து மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஒருத்தவங்களை கேவலப்படுத்தி பேசணும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண கையோட இது என்ன நினச்சிருச்சுன்னா அந்த குரிலா முண்டை, ஐயோயோ நம்ம போட்டது பல்ட்டி அடிச்சிருச்சே, நம்ம இவளை எல்லோரும் மக்கள் கால் துப்புணுன்னு பார்த்தா மக்கள் எல்லோரும் அவளை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஐயோ இது தப்பாக போச்சே அப்படின்ட்டு அதை அப்படியே தன்னோட இதை மாற்றுறா. அவள் நேற்று அவள் லைவில் எவ்வளோ பொய் சொல்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஒன்று என்னோட பிள்ளை என்ன சிங்கப்பூர் ஜெயிலில் இருக்குதுன்னு சொன்னான். சரியா? ஓகே, சிங்கப்பூர் ஜெயிலில் இருக்கிற பிள்ளை டிகிரி படித்து முடிச்சுட்டு 5 வருஷம் கழித்து இப்போ இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 1 மாதம் வேலை செஞ்சாச்சு. ஓகேவா? எப்படி டிகிரி படிச்சுட்டு சிங்கப்பூர் ஜெயிலில் போய் உக்காந்துருக்கான். அப்படியா? அப்போ நேற்று என் கூட ஷாப்பிங்க்கு வந்தவன் யார்? அப்போன்னு சரி, அது விடுங்க, அது விட்டுருவோம். எப்படிப்பட்ட உருட்டுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். ஓகே, 1 உருட்டு. 2வது உருட்டு என்னென்னா என்னது என்னமோ நிறைய இருந்துச்சு, நிறைய உருட்டுங்க. சனியை ஏதோ உருட்டி தொலையுதுங்க. இது வெக்கம் இல்லை, மானம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அந்த லைவில் உட்காந்துக்கிட்டு அப்படியாப்பட்ட போய் ஏண்டி ஏதாவது போதகத்தை போட்டிருக்கியா, போதை பொருள் எதுவும் போட்டிருக்கியா அப்படின்னா ஏண்டி லெஸ்பியன் முண்டை, நீ தான் உன்னதான் சொல்கிறேன். அவளை பக்கத்தில் வச்சிட்ருக்கியே நீ. ஒரு காலகட்டத்தில் அவளை என்ன சொன்னேன், இவனால தான் உழவும் நடந்துச்சு, என்னோட யூடியூப் பணத்தையே இவ தான் திருடுனா அப்படின்னு சொன்னியே. அப்போ எப்படி அந்த லெஸ்பியன் முண்டையை நீ பக்கத்தில் வச்சுருக்க? அப்போ நீங்கள் 2 பேரும் லெஸ்பியன் தானே? சொல்லி பார்க்கலாம். அவளுக்கு நீ நக்கி விடுவ, உனக்கு அவள் நக்கி விடுவாள? என்ன சொல்லும் போது குடையுது அவனுக்கு? மற்றவங்கள சொல்லும் போது இப்படி தானே இருக்கும். சொல்லி பார்ப்போம். எதுக்காக என்கிட்ட வர? நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்கிட்ட கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாரு. நீயா என்கிட்ட வம்புழுக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட வம்புழுக்கலை. நான் அன்னைக்கே ஒருத்தவங்க உனக்காக சிபாரிசு பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், நான் அவங்கக்கிட்ட வம்புக்கு போகல. அவங்களா வம்புக்கு வந்தாக்கா நான் வம்பை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு மயிருக்கு திரும்ப என்கிட்ட வம்புக்கு வர? நான் கருப்பியை பேசினா உனக்கு ஏன் வலிக்குது? நீயும் கருப்பியும் அப்போ ஜாயிண்டில் இருக்கீங்களா இல்லையா? சொல்லு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கீங்க. சரி, உன் லைவில் போடுறாங்களே கமெண்ட்ஸு, காசை போட்டு ஒருத்தவங்க கனடாவிலேருந்து ஒருத்தவங்க $5 போட்டு உன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? நீ ஏன் ஜெயிலுக்கு போனேன் அதை சொல்லுன்றாங்க. என்ன பதில் சொன்னேன்? சொல்லு பார்ப்போம். சொல்லேன், டைரெக்டாக சொல்லு. என்னத்தினால இது பண்ணேன்? நான் இப்படிலாம் போய் படம் எடுத்தேன், இப்படிலாம் போய் ஷூட் பண்ணேன் பிள்ளைங்கள வச்சு, அதனால் அதை வச்சு தான் எனக்கு ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? உன்னோட அசிங்கத்தெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமாக பேசுகிறேன். உனக்கு வெக்கமாக இல்லை? நாயே, உன்னை தான் கேட்குறேன். நாங்கன்னா உன்னை என்ன வேணுமுன்னைக்கே வம்புழுக்கிறோமா? நீ என்ன பூனாவுக்கு எங்களை பற்றி பேசுகிற? இல்லை கேட்குறேன், என்ன பூனாவுக்கு எங்களை பற்றி பேசுகிறேன்? எங்களை பற்றி பேசலைன்னா நாங்களும் உங்களை பற்றி பேசுவோமா? பேச மாட்டோம்ல. எதுக்காக நீ பேசுகிற? இல்லை கேட்குறேன். நீ என்ன பெரிய மலேசியாவில் உள்ள யூடியூப்பு வேறு, தமிழ்நாட்டில் உள்ள யூடியூப்பு வேறு அப்படின்னு சொல்லுவியான். அப்புறம் என்னென்ன உருட்டுற நீ உட்காந்துக்கிட்ட அந்த லைவில்? என்ன காரணம்? இல்லை நான் கேட்குறேன், பணம் தான் காரணமா? அப்படி நான் பணம் பறிக்க தான் வந்திருக்கேன், ஜஸ்ட் லைக் தேட், விலகுங்கடி அப்படின்னு சொல்லி பாரு. நீ வாய் திறந்து சொல்லிடுற, நானும் ஈஸ்வரியும் விலகிடும். ஓகேவா? நீ பணம் பறிக்க தான் வந்திருக்க, மக்கள் ஏமாற்றி நான் எப்படியாச்சும் சம்பாரிச்சாகணும் அப்படின்னு வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை எங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடணும். புரியுதா? அப்புறம் இன்னொன்று, உன் குடும்பத்தை பார். முதல்ல உன் குடும்பத்தை பார், உன் பிள்ளைய பார். ஓகேவா? உன் குடும்பத்தை பார். மனநோயாளியாக இருக்கிறா உன் அவளை பார், அவளை சரிப்படுத்து.
புரியுதா? நல்ல விஷயமா தான் சொல்கிறேன், உனக்கு கெட்ட விஷயம் நான் சொல்லலை. புரியுதா? நீ ஒரு கேடு கெட்ட ஜென்மமாக மாறிக்கிட்டு இருக்க, தெரியுதா? பழைய மாதிரி மாறுற. ஆண்டவன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். புரியுதா? கண்டிப்பான முறையில் நல்லா ஆப்பு சொல்லுவான். புரியுதா? யாருமே உன்னை விட மாட்டாங்க, யாருமே உன்னை விட மாட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவள கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. நானுமே உன்னை விட மாட்டேன். என்னோடய ஃபோட்டோவை நீ போட்டிருக்க, புரியுதா? ஏஐ தொழில்நுட்பமா இல்லையா அப்படின்றத காவல்துறை பார்த்துக்கலாம். ஓகேவா? காவல்துறை பார்த்துக்கும். அது ஏஐ தொழில்நுட்பமா இல்லையா அப்படின்றத காவல்துறை பார்த்துக்கும். சரியா? நீ வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் அந்த படத்தை போட்டு எடிட்டிங் பண்ணி போட்டிருக்க அப்படின்னா காவல்துறை பார்த்துக்கும். சரியா? அதனால் நீ ரொம்ப வருத்தப்படாத. சரியா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோ. இதுக்கு மேலே நீ என்னை பற்றி பேசின மவளை உன்னோட ஆடியோவெல்லாம் போட்டு தரமட்டமாக கிழிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? தரமட்டமாக கிளிக்க ஆரம்பிச்சிடுவேன். என் சேனல் போனாலும் சரி, எனக்கு நீ தானே சொல்லிகிட்ருக்க நிறைய தடவை, இந்த சேனல் வந்து நீ வளர்த்து விட்டுதுன்னு. நீ என்னென்னா உன்னால் முடிஞ்சால் ஸ்ட்ரைக் அடித்து பாட்டு எடுத்துடு இந்த சேனல் எடுத்துடு. எனக்கு இந்த சேனல் வேண்டாம், எடுத்துடு. நீயே ஸ்ட்ரைக் அடி. ஓகேவா? சரியா? நான் சொல்கிறத கேளு. இதுக்கு மேலே என்னை பற்றி நீ பேசுனன்னு வச்சுக்கோ, கிழிச்சு தரமட்டமாக தொங்க விடுவேன். ஆனால் அந்த படத்தை போட்ட பற்றியா, அந்த படத்துக்காக நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓகேவா? எங்கே பதில் சொல்லணும், எப்போ பதில் சொல்லணும்னு நான் கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும். சரியா? அதனால் ரொம்ப ஆடாத. ஆடிய ஆட்டமெல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகிறது உறுதி. ஓகேவா? அதே மாதிரி நீ ஆடிய பழைய ஆட்டமெல்லாம் 1.5 வருஷமாக போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன். நல்லா கம்பி எண்ணிட்டு 1 2 3 9 வரைக்கும் எண்ணிட்டு வந்தேன். பத்தலை. அந்த கம்பியை எண்ணி லூஸ் ஆகிட்டியான்னு நினச்சில்ல. குடும்பத்தை பாருடி. பிள்ளைங்க வந்து மனதளவில் எவ்வளோ நொந்து போயிருக்காங்கன்னு பாரு. ஏன் உன்ன மாதிரியே எல்லோரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லோரும் ஜெயிலுக்கு போய் கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்றதை என் பிள்ளைய சொல்கிறியா? அப்படி நாசமாக போனவளை உன் பிள்ளைய ஜெயிலுக்கு போச்சு, அது தெரியுதுல்ல? எல்லாரும் மூஞ்ச மூடிக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்களே, அது தெரியல? அதனால மற்ற பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குமா? என் பிள்ளைலாம் நான் அப்படி வளர்க்கல. ஓகேவா? உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்கோ. சரியா? உன்னால் இதுக்கு மேலே எங்ககிட்ட ஃபைட் பண்ணணுன்னா பார்த்துக்கோ. மக்கள் உன்னை காரி துப்புவாங்க. புரியுதா? மக்கள் உன்னை காரி துப்புவாங்க. நீ நினைக்கிற மக்கள் எல்லாரும் நம்புகிறாங்கண்ணா, நீ ஈஸ்வரி மேலே சொல்கிற குற்றச்சாட்டு, ஏன் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் மக்கள் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறியா? உன்னை காரி தூன்னு துப்புவாங்க, தெரியுமா? மனதளவில் இப்போ இருக்க. சரி, அப்புறம் என்ன சொன்னேன்? இந்த கமெண்டேஸுங்கெல்லாம் வந்து என்னது, எந்த கமெண்டேஸையும் பேசக்கூடாது. கமெண்டேஸ் எப்படி வேணும்னா போடுவாங்க, என்ன வேணும்னா போடுவாங்க. அப்புறம் என்ன மசுருக்கு அந்த சில 1 2 கமெண்டர் அங்கே வந்து போட்ட கமெண்டரை நீ திட்டுற. உனக்கு அந்த சான்கிராஃபை பற்றி இவ்வளோ போடுறியே, பொம்பளைங்களை பற்றி இப்படி போடுறியேன்னு போட்ட ஒரு கமெண்ட்ஸு 2 கமெண்ட்ஸு 3 கமெண்ட்ஸை ஏன் நீ திட்டுற? எதுக்கு திட்டுற? அது கமெண்டர்ஸ் தானே, போட்டுட்டு போட்டோம். இது நியாயத்தை கேளுங்க மக்களே. நல்லது கெட்டது கமெண்டர்ஸை ஏசக்கூடாதுன்னு நீ சொல்கிற, சரி, அக்செப்டட். ஆனால் நீ எதுக்கு அந்த கமெண்டர்ஸை ஏசுன? உன் லைவில் வந்து உனக்கு கமெண்ட்ஸ் போடுற கமெண்டர்ஸை எதுக்கு ஏசுற? சொல்லு பார்ப்போம். அப்போ உனக்கே முடியலல்ல, உன்னாலே தாங்க முடியலல்ல. நீ ஒரு 3rd கிரேட் பொறுக்கி. புரியுதா? பொறுக்கி மேட்ரிமோனி திருட்டு நாய் நீ. புரியுதா? என்ன காலில் பேசி எல்லாரும் என்னை பற்றி பேசுனாங்க, இல்லாததையா பேசுனாங்க? உங்கள் அக்கா மக்கா நீ இல்லாததையா பேசுனாங்க? நீ நடந்துக்கிட்ட விஷயத்த தான் என்கிட்ட தெளிவுபடுத்தினாங்க எல்லாரும். நீ இந்த கேஸில் இருக்கேன்ட்டு அப்போக்கே தெளிவுபடுத்தினாங்க. அதனால தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது நல்லது தானே. புரியாதது ஒன்று தான் புரிய வச்சாங்க. அதுவும் காதில் விழுந்துருச்சு, அவ்வளோதானே. தட்ஸ் ஆல். அதில் என்ன அழட்டிக்கிற ரொம்ப நாயே? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. புரியுதா? நீ என்ன பேசுனா நான் உன்னை பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஓகேவா? பொத்திக்கிட்டு போ, மூடு நாயே. அசிங்கமாக இல்லை உனக்கு? இல்லை, நான் கேட்குறேன். இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ண விஷயத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அசிங்கமாகவே இல்லையா உனக்கு? உட்காந்துட்டு லைவில் மற்ற பொம்பளைங்களை பற்றி பேசுகிறியா? உனக்கு அசிங்கமாக இல்லை? திருப்பியும் அதே கதை கட்டிடுற. ஆமாம், புரோக்கரு கருப்பியே ஓடிகளி இவங்களெல்லாம் பிடுங்க முடியும். நீ என்ன பிடுங்கின?
இன்ன வரைக்கும் நீ என்ன பிடுங்கின? எங்களை கேள்வி கேட்குறல்ல. நாங்கள் இப்போ தான் 4 மாதமாக அவனை பிடுங்குன்னு பிடுங்கிக்கிட்டு இருக்கோம். நீ இத்தனை வருஷமாக பிடுங்கின, என்ன பிடுங்கின? இல்லை கேட்குறேன், என்னடி பிடுங்கின? நார முண்டை, உன்னை தான் கேட்குறேன். என்ன பிடுங்கின? தேனா முண்டை, லெஸ்பியன் முண்டை, உன்னை தான் கேட்குறேன். எல்லா லெஸ்பியனும் உனக்கு கூட்டாளியா? கருப்பி உனக்கு கூட்டாளி, அந்த தேங்காய் திருவி உனக்கு கூட்டாளி, மெடல் முண்டை உனக்கு கூட்டாளி. நேற்று தான் உன் வாயாலே சொல்லிட்டியே, போதை போட்டிருந்தே என்ன? எஸ்கே, அப்புறம் அந்த செல்வி முண்டை, அப்புறம் அந்த ஹரி முண்டை, அப்புறம் இன்னும் யாரையோ சொன்னீங்க, மெடல் முண்டை, எல்லோரும் உன்னோட கமெண்டஸ். ரைட் சரி ஓகேவா? சரியா? நீ மூடிக்கிட்டு அப்படியே அப்படிக்கா போனீன்னா நாங்களும் அப்படியே இப்படிக்கா போயிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கேன், லைவ் போட்டு உன்னை கிழிச்சிக்கிட்டே தான் இருப்போம். சரியா? லைவ் இன்றைக்கி போட முடியாது, மேபி போட முடிஞ்சால் பார்க்கலாம். சரியா? நன்றி கெட்டவளே, நாயே, தெரு நாயே, லெஸ்பியன் நாயே, சொல்கிறத கேளு, புரியுதா? உங்ககிட்ட நாங்கள் வரல, நீ தான் எங்ககிட்ட வந்து இடையில நாங்கள் குறுக்கால நிற்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? நாண்டுக்கிட்டு சாவு, சனியினை நாண்டுக்கிட்டு சாவு. சரியா? பாய் மக்களே.